நமஸ்காரம். திருமதி சீதாலக்ஷ்மி அவர்களின் 80வது பிறந்த நாளை ஒட்டி இந்த யூடியூப் சேனலை வெளியிடுவதில் புதுக்கோட்டை சிப்லிங்ஸ் ஃபேமிலி மிகவும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறது. ஸ்ரீ குருப்யோ நமஹா. புதுக்கோட்டை பூஜ்ய ஸ்ரீ கோபாலகிருஷ்ண பாகவதரை பற்றி எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அவர் நாம சங்கீர்த்தனமே மூச்சாக வாழ்ந்தவர். நாம சங்கீர்த்தனத்தின் மூலம் பகவானை அடையலாம் என்று உணர்த்தியவர். பஜனை சம்பிரதாயத்தை ஜனங்களிடம் கொண்டு சேர்த்தவர். அதன் மூலம் ஒரு பக்தி மூமெண்ட்டை ஏற்படுத்தியவர். அவரிடமும் அவர் பிள்ளைகளிடமும் தான் எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவின் சகோதரிகளும் முறையாக கர்நாடக சங்கீதம் பயின்றார்கள். எங்கள் அம்மா திருமதி சீதாலக்ஷ்மி தாம்பரம் ஸ்ரீ சங்கர வித்யாலயா பள்ளியில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக மியூசிக் டீச்சராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அவரது பணிக்காலத்தில் அவர் பலமுறை காஞ்சிபுரம் சென்று மகாபெரிவாளை தரிசித்து ஆசையும் பெற்றிருக்கிறார். சகடபுரம் மடத்தின் ஸ்ரீவித்யா பீட்டம் சென்னை கிழக்கு தாம்பரத்தில் உள்ளது. அங்குள்ள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் சந்நிதியில் எங்கள் அம்மாவும் எங்கள் சித்தியும் நிறைய பாடல்களை பாடியிருக்கிறார்கள். சகடபுரம் சுவாமிகள் மீது எங்கள் அம்மா சம்ஸ்கிருதத்தில் பாடல்களை எழுதியும் இசையமைத்தும் இருக்கிறார். எங்கள் அம்மா அவரது சகோதர சகோதரிகளில் தொடங்கி எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரின் திறமைகளை வெளிக்கொண்டு வரும் நோக்கத்துடன் இந்த யூடியூப் சேனலை தொடங்கி இருக்கிறோம். புதுக்கோட்டையில் ஜானகி அம்மாள் என்று இருந்தார். அவர் எல்லா தெய்வங்களின் மீதும் சம்ஸ்கிருதத்தில் நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறார். ஆனால் அவை பிரபலமடையவில்லை. வெகு சிலருக்கு மட்டுமே தெரிந்திருக்கிறது. எங்கள் சேனலின் துவக்கமாக அந்த பாடல்களை ஒரு தொடராக வெளியிடலாம் என்று இருக்கிறோம். எங்கள் அம்மாவும் எங்கள் சித்தி திருமதி மரகதலட்சுமியும் அழகாக பாடல்களை பாடியிருக்கிறார்கள். ஒரும் கேட்டு மகிழ்ந்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.